பழைய ஜோதிட நூல்களில் எளிமையான பரிகாரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. அதிகமாக செலவு செய்யாமல் எப்படியெல்லாம் நாம் வேண்டுதல் பண்ணோம்னா நமக்கு எளிதாக எல்லா வேலைகளும் நடக்கும் அப்படின்னு சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு, கணவன் மனைவிக்குள்ளார சண்டை, சகோதரங்களுக்குள்ளார சண்டை, வந்தவங்க போனவங்களோட சண்டைன்னு ஏதாவது ஒரு வகையில் சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருந்துன்னு இருக்கும். சகோதரங்களுக்குள்ளார சிக்கல்கள் இருக்கும். இன்னொரு பக்கம் பாருங்கள், சிலர் வீடுகளில் சொத்து பத்து வழக்குகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த 1 ஏக்கர் நிலமாக இருக்கலாம், அல்லது 1 சென்ட் இடத்துக்காக அந்த 1 சென்ட் இடத்தோட மதிப்பு ஒரு 10 லட்ச ரூபான்னு வச்சிங்களேன். அவங்க 2 தரப்பும் ஆளுக்கு 20 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் சில வீடுகளில் சொத்து தகராறு வழக்குகளால் பொருள் பணம் நஷ்டமாகிறது, மன உளைச்சல் உண்டாகிறது, அதெல்லாமே இருக்குங்க. இன்னொரு பக்கம் பாருங்கள், சில வீடுகளில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக பேசினாலே உடனே ஒரு கூச்சல் குழப்பம், ஒரு கத்தல் சத்தம் கேட்கும். அடங்கி போகிறதோ அல்லது பொறுத்து போகிறதோ இல்லாமல்லாம் இருக்குங்க. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கை கால் நடுக்கம்லாம் இருக்கும். சாதாரணமாகவே கை கால் நடுங்கிறது, பலவீனமாக இருக்கிறது அதெல்லாம் இருக்கும். சிலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோழைத்தனமாக இருப்பாங்க. அதாவது நியாயமாக தட்டி கேட்க வேண்டிய விஷயங்களை கூட கேட்காம அப்படியே விட்டுருவாங்க, அப்படியே தலையை சாய்ச்சிட்டு போயிடுவாங்க, அல்லது ஒரு தைரியம் இல்லாமல் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் அந்த ஜோதிட நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நாம் பொதுவாக இந்த பண்டிகை காலத்தில் அம்மன் கோவில் திருவிழாக்களை நாம் பார்ப்போம் இல்லைங்களா, தீச்சட்டி ஏந்தி வருவாங்க. அந்த தீச்சட்டி ஏந்தி நாம் அம்பாளை வழிபட்டு இறைவனை வழிபடுவதன் மூலமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க. பொதுவாக தீச்சட்டி அப்படின்னாலே யார்? அது செவ்வாதாங்க. இப்போ இயற்கையாக வரக்கூடிய நெருப்புக்கு உரிய கிரகம் சூரியன். அதாவது சூரியனிடமிருந்து வரக்கூடிய நெருப்பு சூரியனுக்குள்ளது தான். ஆனால் மற்றதால் வரக்கூடிய நெருப்பு இருக்கு இல்லைங்களா, விறகால் வரக்கூடிய அடுப்பாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு மற்ற வகையால் எரிபொருளால் வரக்கூடிய நெருப்பாக இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் செவ்வாதாங்க அதிபதியாக இருக்கிறார். அப்போ அந்த தீச்சட்டி ஏந்தி நாம் இறைவனை அம்பாளை நாம் வணங்குவதன் மூலமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருது. கோழைத்தனமாக இருக்கிறவங்களுக்குள்ளார ஒரு வைராக்கியமும் ஒரு வீரமும் வர ஆரம்பிக்குது. சொத்து பிரச்சனைகள் தகராறுகள் எதுவாக இருந்தாலும் தீச்சட்டி ஏந்தி நாம் இறைவனை வேண்டி அந்த பிரார்த்தனையை நாம் நிறைவேற்றும் போது நமக்கு எல்லாமே உண்டாகுதுங்க. அதே மாதிரி மேஷராசி, அதுக்கடுத்தது கடகராசி, சிம்ம ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க, தனுசு, மகரம், மீனம், இந்த ராசிக்காரர்கள்லாம் தீச்சட்டி ஏந்துவதன் மூலமாக அந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக அவங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாமே தீர்ந்து போகிறது மட்டும் இல்லாமல் மனசுக்குள்ளார ஒரு தைரியம் எல்லாமே வர ஆரம்பிக்குங்க. சிலர்லாம் இப்போ லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி ஹோமங்கள்லாம் செய்வாங்க. அதுவும் அக்னியோட ஒரு அம்சம் தாங்க. ஆனால் அதே நேரத்தில் அக்னியையே கையில் ஏந்தி கொண்டு நாம் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும் பொழுது அந்த நேரத்தில் உருவாகக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த தீச்சட்டியை ஏந்தி இறைவன்ட்டு நாம் முறைப்படி நம்முடைய ஐம்புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தி நாம் வேண்டிக்கிற அந்த நேரம், அந்த சில நிமிடங்கள் இருக்கு இல்லைங்களா, அது நமக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை கொடுக்கக்கூடியதாக ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் அல்லது எந்த பிரச்சனை இருந்தாலும் இறைவனிடத்திலே அம்மன் ஆலயங்களிலே தீச்சட்டி ஏந்தி நாம் முறைப்படி வணங்குவோம். சிக்கல்களிலிருந்து விடுபட்டு சிரித்தபடி வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகை சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.